ஓம் கருணாசாகரம் சாந்தம் அருணாச்சலவாசினம் ஸ்ரீ சேஷாத்ரி குருமந்தே பிரம்மே பூதம் தபோநிதி. சத்குரு துணை. பக்த கோடிகளே, இதோ இப்போது நீங்கள் காணும் இத்திருத்தலம் 14 சித்தர்கள் தெய்வங்களுடன் எழுந்தருளியிருக்கும் திருச்சபை. சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் சூட்சும வாக்கின்படி குருஜி KVLN சர்மா அவர்களுக்கு உத்தரவிட 20 வருட கால நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பின் சித்த நெறி பிறழாமல் உருவான மாடம்பாக்கம் 14 சித்தர் சக்தி பீடமாகும். இப்14 சித்தர் சக்தி பீடம் சென்னையிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் இயற்கை எழில் சூழ்ந்த கிராமத்தின் நடுவே மகுடத்தில் வைரம் போல் அமைந்துள்ளது. இப்போது நீங்கள் காணும் இப்14 சித்தர் சக்தி பீடம் உருவான வரலாறை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் சுமார் 11 வருடங்கள் பின்னோக்கி செல்ல வேண்டும். இப்போது நீங்கள் காணும் இந்த வெட்டவெளி ஒரு காலத்தில் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோவிலின் நந்தவனமாக இருந்து பின்னர் காடாக மாறி தற்போது குருஜி KVLN சர்மா அவர்கள் அரும்பாடுபட்டு உருவாக்கிய சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் பிருந்தாவன அறநிலையத்தால் சீரமைக்கப்பட்டுள்ளது. இது சுமார் 3 ஏக்கர் பரப்பளவுள்ளது. இந்த இடத்தில் 26/1/1999 வருடம் மாண்புமிகு முதலமைச்சர் கலைஞர் அவர்களின் துணைவியார் ராஜாத்தி அம்மாள் அவர்கள் அஸ்திவார பூஜையிட திருப்பணி தொடங்கியது. பின்னர் சக்தியும் சிவனும் இணைந்து இயங்கும் பச்சைக்கல் மகாமேரு திருக்கோயில் வேலைகள் நடைபெற்றது. மகாமேரு சன்னதிக்கு குருஜி அவர்களின் குருவாக இருக்கும் அவரது சகோதரியாரும் அவரது கணவரும் வாசக்கால் பூஜையிட பின் குருஜி அவர்களின் திருக்கரங்களால் பூஜையிடப்பட்டு அப்புனித நிகழ்ச்சி இனிதாக நிறைவேறுகிறது. இத்திருக்கோவிலின் உள்ளே அமையப்பெற்ற பச்சைக்கல் மகாமேரு உருவான வரலாறு காலத்தால் அழிக்க முடியாதது. எங்கெங்கோ பச்சைக்கல்லை தேடியும் கிடைக்காத நிலையில் குருஜி அவர்களின் கனவில் ஆஞ்சநேய பெருமான் தோன்றி அக்கல் இருக்கும் இடத்தை சொல்ல பெங்களூர் அருகே ஹளபேடு என்ற இடத்தில் உள்ள பச்சை மலையிலிருந்து 5 அடி நீள அகலத்துடன் 2 பெரும் கற்கள் பெங்களூர் பக்தர்கள் உதவியுடன் கொண்டு வரப்பட்டு அதில் ஒரு கல்லில் மகாமேரு வடிவமைக்கப்பட்டது. அது படிப்படியாக உருப்பெறும் காட்சியினைத்தான் நீங்கள் இப்போது காண்கின்றீர்கள். பிறகு 6 மாத கால மூலிகை காப்பிடப்பட்டு குருஜி பூஜை செய்து சக்தி ஏற்ற முழு உருப்பெறுகிறது. அதன் பின்னர் குருவாயூரப்பன் குடியிருக்கும் சன்னதி வெகு விமரிசையாக குருஜி வாசக்கால் பூஜையிட இனிதாக ஆரத்தியுடன் அறநிலையத்தார் சூழ நிறைவு பெறுகிறது. இப்படியாக தெய்வ சன்னதிகள் நிறைவு பெற்ற பின்னர் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் குருஜி KVLN சர்மா அவர்களுக்கு இட்ட சூட்சும ஆணையின்படி 1 அங்குலம் கூட மாறாது இயந்திரம் கொண்டு 14 சித்தர்களுக்கும் சன்னதி அமைய மிகப்பெரிய அஸ்திவாரம் தோண்டப்படுகிறது. கால நேரம் தவறாமல் அறநிலைய உறுப்பினர்கள் அஸ்திவார கல் எடுத்து கொடுக்க குருஜி அவர்களின் திருக்கரங்களால் அஸ்திவார பூஜை மிகச் சிறப்பாக ஒவ்வொரு சித்தர் சன்னதிக்கும் நடக்கின்றது. பின்பு படிப்படியாக சன்னதிகள் எழும்புகின்றன. முதலில் தெய்வ சன்னதிகள் எல்லாம் கருங்கல்லால் எழுப்பப்பட்டு
சித்தர்கள் சன்னதிகள் மட்டும் குடில்களாக அமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்பு சித்தர்கள் குடில்கள் யாவும் குருஜியின் அரும்பெரும் முயற்சியால் தமிழகம், மும்பை, பெங்களூர், வெளிநாடுகளில் உள்ள சேஷ பக்தர்களின் உதவியுடன் கோபுரங்களாக மாறி 5 வருடத்திற்குள் 2வது கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. உலக வரலாற்றில் 5 வருடத்திற்குள் 2வது கும்பாபிஷேகம் நடைபெற்ற சிறப்பு மாடம்பாக்கம் 11 சித்தர் சக்தி பீடத்திற்கு மட்டுமே உரித்தானது. இதுதான் தற்போது நீங்கள் காணும் முழுமையான தெய்வங்களால் தெய்வங்களுக்காக கட்டப்பட்ட 11 சித்தர் சக்தி பீடம். இப்போது நீங்கள் ஒவ்வொன்றாக காணப்போவது 11 சித்தர் சக்தி பீடத்தில் அமைந்துள்ள தெய்வ சன்னதிகளும் குருநாதர் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் சன்னதியுமாகும். அடுத்ததாக இப்போது நீங்கள் 11 சித்தர் சன்னதிகளில் அமர்ந்துள்ள சித்தர்களையும், சன்னதியின் மேல் கோபுரத்தின் 4 புறத்திலும் அமைந்துள்ள சித்தர் ரகசியங்களை உள்ளடக்கிய அவர்களது வாகனங்களையும் காணப்போகிறீர்கள்.